வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனலில் கச்சோரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கச்சோரிக்கு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ரவா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பே இது கூட கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக நெய்யை உருக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே வச்சிடலாம், நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது கச்சோரிக்குள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோனையும் சீரகம் அப்புறம் சோம்பு ரெண்டையுமே நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இடித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஓமம், வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் கச்சோரியில் வெறும் ஆனியன் மட்டும் வச்சு செய்வாங்க. அதில் இப்போ நான் பைண்டிங்காக பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் மட்டும் வச்சு நீங்கள் ஆனியன் கச்சோரி பண்ணுறீங்க அப்படின்னா பைண்டிங்காக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்து இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யலாம். அது நல்லாயிருக்கும். அதுதான் ஆனியன் கச்சோரி. நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நான் கடலை மாவு ஆட் பண்ணல. ஏற்கனவே பைண்டிங்காக இதெல்லாம் சேர்த்ததுனால நல்லா வதக்கிடுச்சு. இது கூட கொத்தமல்லி, மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், ஆமச்சூர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஆற வச்சிடலாம் எடுத்து. இந்த மாதிரி நல்லா பருத்திட்டு நடுவில் மசாலா வச்சுக்கலாம். இதை எடுத்து நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள இருக்க மசாலா வச்சுட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கச்சோரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கச்சோரி மூழ்கிற அளவுக்கு நான் எண்ணெய் வச்சு அதுக்கு நல்லா காய வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. அவ்வளோதான், நம்மளோட கச்சோரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.